தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம். பார்வோனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கமும். 2 முழு ஆண்டுகள் கழிந்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். அக்கனவில் அவன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகிய கொழுத்த 7 பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரை புற்களும் இடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றைத் தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து கரையில் இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன. நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. அதன் பின் பார்வோன் துயில் கலைந்தான். மீண்டும் அவன் கண்ணயர்ந்தபோது 2வது கனவு கண்டான். அக்கனவில் செழுமையான பொன் நிறமான 7 கதிர்கள் ஒரே தாளில் காய்த்திருந்தன. அதன் பின் கீழே காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின. அந்த பதரான கதிர்கள் 7 செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன. பார்வோன் கண் விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான். காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவருமில்லை. அப்போது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி, என் பிள்ளை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது. பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் ஊழியர் மீது கடும் சினமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர். அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம். அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரே இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்து சொன்னோம். அவன் எங்கள் கனவுகளுக்கும் அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான். அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன. முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது. அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான். பார்வோனால் அனுப்பி யோசேப்பை அழைத்து வர செய்தான். அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர். அவர் முடி திருத்தி கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளை பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது, என் கனவில் நைல் நதி கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கொழுத்த 7 அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றுக்கு பின் வற்றியை மிகவும் நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் கரையேறி வந்தன. அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை. நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியவனாகவே தெரியவில்லை. முன்பு போலவே மெலிந்து தோன்றின. அதன் பின் நான் துயில் கலைந்தேன். மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் செழுமையான முற்றிய 7 கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன். அவற்றுக்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு 7 கதிர்கள் வெளிவந்தன. இந்த பதரான 7 கதிர்கள் அழகிய 7 கதிர்களை விழுங்கிவிட்டன. இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன், ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை. அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பின ஒன்றே. கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். 7 நல்ல பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். 7 நல்ல கதிர்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். ஆக கனவுகள் குறிப்பின ஒன்றே. அவற்றுக்கு பின் வந்த மெலிந்த அருவருப்பான 7 பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். பதராகி வெப்ப காற்றினால் தீந்து போன 7 கதிர்கள் பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை குறிக்கும். நான் பார்வோனாகிய தங்களுக்கு சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்து நாடெங்கு மிக வளமான 7 ஆண்டுகள் வரவிருக்கின்றன. அதன் பின் 7 ஆண்டுகள் பஞ்சம் நிலவும். அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறைந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும். நாட்டின் வளமை நினைவுக்கே வராது. வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும். இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது. எனவே பார்வோன் உடனடியான மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும். மேலும்
7 வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் 1/5 பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும். வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலே தானியமும் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கான நகர்களில் சேமித்து வைக்கட்டும். எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் 7 ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும். நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார். யோசேப்பு எகிப்தின் ஆளுநர் ஆதல். அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரைப் போல் வேறொருவரை நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுளும் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மைவிட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில்லை. எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். உன் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2ஆம் தேரில் வலம் வரும் செய்து, இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான். மேலும் அவன் யோசேப்பை நோக்கி, பார்வோனாகிய நான் கூறுகிறேன், உமது ஒப்புதலில் நின்று எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான். பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபானாத் பனேகா என்ற புதிய பெயர் சூட்டி, ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெராவின் மகளான ஆசினத்தை அவருக்கு மணமுடித்து வைத்தான். எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநரானார். எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது 30. அவர் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். வளமிக்க 7 ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது. அந்த 7 ஆண்டுகளில் எகிப்தில் நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார். ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார். கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார். கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார். பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபெராவின் மகள் ஆசினத்து மைந்தர் 2 பெற்றெடுத்தாள். யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்க செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பின் நான் துன்புற்று இந்த நாட்டில் கடவுள் என்னை பலுக செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எகிப்து நாட்டின் வளமான 7 ஆண்டுகள் முடிவுற்றன. யோசேப்பு முன் அறிவித்தபடி 7 ஆண்டு பஞ்சம் தொடங்கியது. எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது. எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினார். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவி இருந்தது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். 42ஆம் அதிகாரம். யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க எகிப்திற்கு வருதல். எகிப்தில் தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தம் புதல்வர்களை நோக்கி, நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன்? இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். நாம் பஞ்சத்தால் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கென தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். எனவே யோசேப்பின் சகோதரர் 11 தானியம் வாங்கும் பொருட்டு எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் யோசேப்பின் சகோதரனான பென்யமீனை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோபு அனுப்பவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடும் என்று எண்ணினார். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்தும் தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டிற்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரைமட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி,
நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்ட போதிலும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அப்பொழுது தாம் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒற்றர்கள், பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், எம் தலைவரை அப்படியல்ல, ஊழியர்களாகிய நாங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கவே வந்துள்ளோம். நாங்கள் எல்லோரும் ஒரே தந்தையின் புதல்வர்கள். நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல என்றனர். அவர்களிடம் அவர், இல்லை இல்லை, பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்களே நீங்கள் என்று சொன்னார். அவர்கள் மறுமொழியாகவும், அடியார்களாகிய நாங்கள் கானான் நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் 12 புதல்வர்கள். இப்பொழுது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கிறான், இன்னொருவன் இறந்து விட்டான் என்றான். யோசேப்பு மீண்டும் அவர்களிடம், நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம். இதோ நான் உங்களை சோதித்தறிய போகிறேன். பார்வோனின் உயிர்மேல் ஆணை, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்பட போவதில்லை. எனவே உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களிடம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன். இல்லையெனில் பார்வோனின் உயிர்மேல் ஆணை, நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்குள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழி பெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விலங்கிட்டார். யோசேப்பின் சகோதரர்கள் கானானுக்கு திரும்பி செல்ல பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவனுக்கு பையில் இட்டு கட்டவும் வழிக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கவும் உத்தரவிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான். அவன் தன் சகோதரரை நோக்கி, என் பணம் திருப்பி தரப்பட்டுள்ளதோ, இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான். அவர்களோ மனக்கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடு ஒருவர், கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர். பின்பு அவர்கள் கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவையெல்லாம் தெரிவித்தனர். அவர்கள் கூறியது, அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார். நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களை நடத்தினார். நாங்களோ அவரை பார்த்து, நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல. நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த 12 சகோதரர். ஒருவன் இறந்து விட்டான். இளையவன் கானான் நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம். அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள், நீங்கள் நேர்மையானவர்கள்தாம் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்கள் ஒருவனை என்னிடம் விட்டு செல்லுங்கள். பஞ்சத்தால் வாடு உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டு போங்கள். ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல, நேர்மையானவர்கள்தாம் என்று நானும் அறிந்து கொள்வேன். அதன்பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன். பின்னர் நீங்கள் நாடெங்கு வணிகம் செய்யலாம் என்றார். பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவனவன் முடிப்பு காணப்பட்டது. பண முடிப்புகளை கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகுலுற்றனர். தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை. இப்பொழுது பென்யமீனை கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே, எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன என்றார். அதற்கு ரூபன் தம் தந்தையிடம், நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில் என் 2 மைந்தரையும் கொன்று விடுங்கள்.
அவனை என் கையில் ஒப்புவீங்கள், நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார். ஆனால் யாக்கோபு, என் மகனை உங்களோடு போக விடமாட்டேன். இவன் சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவனை எஞ்சி இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடிவுள்ள என்னை தேருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். 43ஆம் அதிகாரம். பென்யமீன் எகிப்துக்கு செல்லல். நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டன. அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் என் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருட்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து, நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள். நாங்களும் புறப்பட்டு செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி. அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டு விடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலம் தாழ்த்தீராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றான். அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளில் எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமணப் பொருட்கள், வெள்ளைப்போளம், தேவதாரு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும். உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனை, இந்த பென்யமீனை உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றான். அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளை 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமீனுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர். யோசேப்பு அவர்களுடன் பென்யமீனை கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல். இவர்கள் பகல் உணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடி அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர். ஏனெனில் முன்பு தம் கோணிப்பைகள் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றி கொள்ளுமாறும் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர். எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயற்படியில் மேற்பார்வையாளனை அணுகி கூறியது, ஐயா, முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கே வந்திருந்தது உண்மையே. திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவி கொண்டனர். பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டிற்கு வந்தார். வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்த்து வணங்கினார். அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா
இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரைமட்டம் தாழ்த்தி வணங்கினார். யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமீனை பார்த்து, நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின், மகனே, கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனநெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உணவருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனெனில் எகிப்தியர் எபிரியரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படி அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர். யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளில் நின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டனர். 44ஆம் அதிகாரம். காணாமற் போன வெள்ளிக்கோப்பை. பின்பு யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளர்களை நோக்கி, அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்களை தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையில் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்திற்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார். யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர். அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து, நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார். அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள் அவனிடம், ஐயா, தாங்கள் இப்படி பேசுவது ஏன்? அடியார்களாகி நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா? நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டு நின்று உம்மிடம் திருப்பி கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படி இருக்க நாங்களும் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமா? அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகள் ஆவோம் என்று பதில் சொன்னார்கள். அது கேட்டு அவன், நன்று நன்று, உங்கள் சொற்களின்படி ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்த போது அந்த கோப்பை பென்யமீன் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார். யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? குறிபார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் உளர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம்? என்னதான் பேசுவோம்? எங்கள் மாசின்மை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும்? கடவுளையும் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாகவோ என்று சொன்னார். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார். யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசுதல். யூதா அவர் அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரை செவி சாய்த்தருளும். அடியான் மீது சினங்கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்களும் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஒரு இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனை இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்றும் அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகி தங்களிடம் சொன்னோம். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள்.
உன் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள் எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம், வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவன் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உன் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துள்ளாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான், அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனை என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடிவுள்ள என்னை யார் தீருக்குள்ளாகி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். ஆகியாலும் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும்போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லை எனில், இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். உன் பணியாளர்களாகி நாங்கள் நரைத்த முடிவுள்ள ஊழியரான எங்கள் தந்தையை தீருக்குள்ளாக்கி பாதாளத்திற்கு இறங்க செய்தவர்கள் ஆவோம். என் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கும் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையை அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டாலும் முன்னிலையில் அப்பழி என்னாலும் என்னையே சாரும் என்றேன். ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியனை உமக்கு அடிமையாக்கியருளும். இளைஞனோ அவனின் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார். 55ஆம் அதிகாரம். யோசேப்பு தம்மை தெரியப்படுத்துதல். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்த அவர்கள் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனங்கலங்க வேண்டாம். உங்கள் மீதை சினங்கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சி இருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரை என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே: கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கேசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன். ஏனெனில் இன்னும் 5 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும். இங்கே வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வறியோராய் வாடுவீர்கள். இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள். நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதார். பென்யமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான். பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினர். யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்று செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது: நீரும் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர். நீங்கள் செய்ய வேண்டது யாதெனில், உங்கள் கால்நடைகளின் மேல் பொதியேற்றி கானான் நாட்டிற்கு திரும்பி சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையாம் குடும்பங்களை அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன். நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம். உங்கள் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது: நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டு நின்று வண்டிகளை கொண்டு போங்கள். உங்கள் தந்தையை அழைத்து கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவையெல்லாம் உங்களுக்கே உரியவையாகும்.
இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தனர். பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளை வலிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார். மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகள் கொடுத்தார். பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசுகளும் 5 ஆடைகளும் கொடுத்தார். அப்படியே தம் தந்தைக்கு 10 ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருட்களையும் அவரது பயணத்திற்கு 10 பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளை ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார். பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர்களை விட்டு பிரியும்போது, நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டிலிருந்து தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர். அவர்கள் அவரிடம், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவரை எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர். அதை கேட்டு யாக்கோபு மன அதிர்ச்சியுற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்கள் சொன்னதை கேட்டும், யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவரானார். இறுதியில் இஸ்ரேலின் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும், நான் இறக்கும் முன் சென்று அவனை காண்பேன் என்றான். ஆமேன். God bless you.